முறையில் தமிழக அரசு மேற்கொண்ட முறை என்பது சரியானது என்று உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய பல லட்சக்கணக்கான எழுதக்கூடிய ஆசிரியர்களின் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்த இந்த விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த தீர்ப்புல என்ன மாதிரியான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன? அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தியாகச்சம்மாள், அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழக அரசானது அரசாணை 25 மற்றும் 76 ஆகிய அரசாணை எண்களை கொண்ட அந்த அரசாணையில் மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இடஒதுக்கீடு பெறும் அனைவருக்குமே 5% மதிப்பெண் தளர்வு, அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் முறை 10வது 12வது மற்றும் கல்லூரியில் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த டிகிரி சர்டிபிகேட்டில் அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் ஆகியவற்றை அனைத்தையும் சேர்த்து வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையும் கணக்கிட்டு தான் ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு முக்கியமான அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. குறிப்பாக SC ST பிரிவினர் மட்டும்தான் இடஒதுக்கீடு பெற வேண்டும், இந்த மதிப்பெண் தளர்வு உள்ளிட்டவற்றை பெற வேண்டும், இதுதான் அரசியல் சாசன பிரிவில் இருக்கக்கூடியது. ஆனால் இதற்கு மாறாக தமிழக அரசு இந்த இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 5% மதிப்பெண் தளர்வு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அதே போல வெயிட்டேஜ் முறை பின்பற்றப்பட்டால் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு பெற்றவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அப்பொழுது இருந்த பள்ளி கல்வி சூழலும் சரி, தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி கல்வி சூழலுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதன் காரணமாக இது சமுதாயத்தில் குறிப்பாக ஆசிரியர் துறையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். இதில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது மிக தெளிவாக இந்த அரசாணை எதுவும் செல்லாது என்று ஒரு இடைக்கால தடை விதித்திருந்தார்கள். அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அரசாணை செல்லும், தமிழக அரசின் இந்த நடவடிக்கை சரியானது என்று கூறி தீர்ப்பளித்திருந்தார்கள். 2 முரண்பாடான தீர்ப்புகள் வந்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தை நாடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நீதிபதி சிவகீர்த்தி சிங் மற்றும் பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மிக விரிவாக விசாரணைக்கு உட்படுத்த நிலையில் இன்றைய தினம் தமிழக அரசு வெளியிட்ட அந்த அரசாணைகள் செல்லும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இனி வருகின்ற காலங்களில் தற்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெயிட்டேஜ் மற்றும் இந்த இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 5% மதிப்பெண் தளர்வு முறையானது தொடர்ந்து பின்பற்றப்படும் என்பது தற்பொழுது திட்டவட்டமாகி இருக்கிறது. செம்மல், பேசலாம். நம்மோடு நமது செய்தி அறையில் செய்தியாளர் அபிநயா இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அபிநயா, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் தரப்பு தான் போய் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். அவர்கள் தரப்பு இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறது? அது ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய பல்வேறு அம்சங்களுக்கு முதலில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கே அதிகமான எதிர்ப்புகள் இருந்தது. ஆசிரியர் தகுதி, அதாவது அதற்கான அனைத்து படிப்புகளையும் படித்துவிட்டு தான் இந்த தேர்வுக்கு, அதாவது இந்த பணிக்காக வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நடுவில் மற்றொரு தேர்வு எதற்கு என்ற கேள்வியை முன்வைத்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. அதனைத் தொடர்ந்து அதாவது இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும், அந்த தகுதி மதிப்பெண்ணிலும் வழங்க வேண்டும், அதாவது அந்த நியமனத்தில் மட்டுமல்லாமல் இந்த தகுதி மதிப்பெண்ணிலும் தளர்வு வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பெரும்பாலானவர்கள் மத்தியிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து ஆனால் தமிழக அரசு அதனை எதிர்த்து வந்தது. இது அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்கள் வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு என்பது வழங்க முடியாது என தெரிவித்து வந்தது. ஆனால் தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதன் விளைவாக 5% மதிப்பெண் தளர்வை தமிழக அரசு அறிவித்தது. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டும், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த 5% மதிப்பெண் தளர்வு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த மதிப்பெண் தளர்வு வழங்கப்பட்ட பிறகு நிறைய பேர் இந்த தகுதி பெற்றுவிடக்கூடிய ஒரு காரணத்தினால் ஏற்கனவே தகுதி பெற்றவர்கள் பணி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு சென்றனர். இது ஒரு விஷயம். அதேபோல் வெயிட்டேஜ் என்ற முறை 2013ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. அந்த முறைப்படி பார்க்கும் பொழுது தேர்ச்சி, அந்த தகுதி மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் 60% டெட் மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படும். மற்ற 40%த்திற்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், அதே போல் அவர்களுடைய அந்த டிகிரி மதிப்பெண், இவைக்கு அனைத்திற்குமே வெயிட்டேஜ் வழங்கக்கூடியது தான் இந்த வெயிட்டேஜ் முறை. இந்த வெயிட்டேஜ் முறை வழங்கப்படும் பொழுது முன்னால், அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் எல்லாம் இதனால் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. எதனால் என்ற காரணத்தில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எதிர்ப்பவர்கள் என்று பார்த்தோமே ஆனால் மிகவும் வயதானவர்கள், அதாவது அதிகமாக 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் கூட இந்த ஆசிரியர் பணிக்காக
அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு காத்திருப்பவர்கள் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வையோ 12ஆம் வகுப்பு தேர்வையோ எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது முன்னால் அந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கான அந்த மதிப்பீட்டு முறை என்பது மிகவும் குறைவாக இருந்தது. அதாவது ஒரு 400 மதிப்பெண்ணே மாநில அளவில் முதலிடமாக இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மாநில அளவிலான முதல் மதிப்பெண் என்பது 499ஐ தொட்டுவிட்டது. இப்படியான ஒரு மாற்றத்தில் இருக்கும் பொழுது 2 பேரையும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பது நியாயமானதாக இருக்காது என்பது இந்த வெயிட்டேஜ் முறையை எதிர்ப்பவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. செம்மல், உத்தரவின் மூலமாக ஏதேனும் அப்பாயின்மெண்ட்ஸ் பணிகளை நிரப்பக்கூடிய பணிகள் எதுவும் தேக்கத்தில் இருக்கிறதா? இந்த உத்தரவு வந்திருக்க காரணத்தினால் இவ்வளவு பேருக்கு இனி புதிதாக பணி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி போன்ற விஷயங்களை சொல்லிவிட முடியுமா? இந்த உத்தரவு களத்தில் உடனடியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதுறீங்க? அது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக இந்த வழக்கின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த தேர்வு நடத்தப்படவில்லை. ஓராண்டிற்கு 2 முறை இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் NCERT வழங்கியிருந்தது. ஆனால் 2012ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்தில் ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. அதில் தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருந்த காரணத்தினால் மீண்டும் அக்டோபர் மாதம் மற்றொரு தேர்வு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு மற்றொரு தேர்வு நடத்தப்பட்டது, ஆசிரியர் தகுதி தேர்வு. அதற்கு பிறகு இந்த வழக்குகள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த காரணத்தினால் அந்த விஷயத்தை அவர்களால் முன்னெடுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் அறிவிப்பு எதுவுமே வெளிவராத ஒரு சூழல் இருந்தது. இது தொடர்பாக அதற்காக அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கான அந்த தகுதி என்பது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெரிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து அந்த விஷயம் உடனடியாக அது அமல்படுத்தப்பட்டாலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கென்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நேரம் வழங்கப்பட்டிருந்தது, 2015 வரைக்கும். அந்த நேரமும் இப்போது முடிந்துவிட்டது. இதனால் ஏற்கனவே அதாவது 2013ஆம் ஆண்டில் இந்த வழக்குகள் தொடர்பாக முடிவு அதாவது தீர்ப்பு வந்தபொழுது, நீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது உடனடியாக அதற்குள்ளாகவே அந்த பணி நியமனங்கள் அனைத்தையும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் பள்ளிக்கல்வித்துறையும் முடித்துவிட்டதனால் புதிதாக பணி நியமனத்தில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காத்திருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு குறித்த விவரங்களை பகிர்ந்து வருகிறார். நிரஞ்சன், உங்களோட இருக்கக்கூடிய வழக்கறிஞரிடம் இது குறித்த மேலதிக விவரங்களை நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். உங்களிடம் நிச்சயமாக செம்மல், அதாவது இந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்களையும் சரி பல்வேறு விவரங்களையும் அளித்து வரக்கூடியவரான வழக்கறிஞர் ஹரீஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். நம்மிடம் அவரிடம் கேட்கலாம். சார், இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக அரசிற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏதேனும் பணி நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை போன தடவை கேட்டிருந்தாங்க. தமிழக அரசு இந்த விஷயத்துல என்ன மாதிரியான ரிப்ளை கொடுத்திருக்காங்க? யாருக்காவது இதை தாண்டி இந்த அரசாணையை தாண்டி யாருக்கேனும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு இந்த ஆசிரியர் நியமன வழக்கில் வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசுக்கு 60%லேருந்து 55% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுடைய பாஸ் பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எங்களுடைய பாதிக்கப்பட்டவர் நாங்கள் ஒரு 450 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருந்தோம். இவங்க எல்லாரும் 2013 வருஷத்தில் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இந்த எக்ஸாமினோட ரிசல்ட் அடுத்த 7 வருஷத்துக்கு அரசாங்கத்தால் கன்சிடர் பண்ண முடியும், ஏதாவது வேகன்சி இருந்தால். அதனால் அந்த இன்னும் ஒரு காரணத்தினால இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாஸ் பர்சன்டேஜ் குறைச்சாலும் நீங்கள் அடுத்த 7 வருஷத்துக்கு இருக்கிற காலி எடுப்பில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதனால் நாங்கள் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த மனுவில் கூட சொல்லியிருந்தாங்க, இவர்கள் படித்த படிப்புக்கும் தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்குதுன்ற மாதிரியான வாதங்கள் தான் போன தடவை வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 624 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நீங்க மனுதாரர்கள் மட்டும்தான் பணிகளை நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு முற்றிலுமா இவர்களை புறக்கணிக்கிறாங்க. நீ அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்தனால இல்லை, ஜட்மெண்ட் சாயங்காலம் தான் அப்லோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஓப்பன் கோர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் படிச்சுட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் மனு தான் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். இல்லை ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப போட முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும்.
நிச்சயமாக செம்மல், அவர் குறிப்பிட்டதை போலத்தான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பாதிக்கப்பட்டு இங்கு வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய இந்த 400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு மட்டுமாவது நீங்கள் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதனை ஆராயுங்கள். அப்படி இருந்தால் இந்த அரசாணையும் மீறி நீங்கள் அவர்களுக்கு பணி வழங்கலாம் என்ற மாதிரியான விஷயங்களைத்தான் இந்த வாதங்களின் பொழுது முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழக அரசு இவர்களுக்கு பணி வழங்குவதற்கான சூழ்நிலையே இல்லை என்று புறக்கணித்திருக்கிற நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கலாம். இல்லை என்றால் மீண்டும் அவர் குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு, அதாவது இந்த உத்தரவினை மாற்றி அமையுங்கள் என்று கூறி ஒரு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்வதுதான் தற்பொழுது வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. செம்மல், நிரஞ்சன் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அபிநயாவோட பேசும். அபிநயா, 400 பேருக்கான பிரச்சனையாக இது வழக்காடு மன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தற்போது தீர்ப்பு அந்த 400 பேருக்கு ஒரு பாதகமான தீர்ப்பாக பார்க்கப்பட்டாலும் எவ்வளவு பணியிடங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் நிரப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? 13க்கு பிறகு தேர்வுகளே நடைபெறவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தேர்வுகள் நடத்தி பணியிடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? களத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன? அது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு நாட்களாக இந்த ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு வரவில்லை என்று தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்து வந்தது. இதன் காரணமாக இப்பொழுது தெளிவாக இந்த உத்தரவு வந்ததை தொடர்ந்து இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அதில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட கெடு முடிந்து 1 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இந்த சூழலில் ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்தக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனெனில் கடந்த 3 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் என்பது நடைபெறவே இல்லை. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த நியமனம் என்பது இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கான அந்த அறிவிப்பு வெளிவராததால் நடைபெறவே இல்லை. இந்த சூழலில் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் தெரிவித்தது போன்று ஒரு சாரார், அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவர்களிலேயே, அதாவது எழுதாதவர்கள் எழுதியவர்கள் என்றெல்லாம் இல்லை, எழுதியவர்களிலேயே ஒரு சாரார் தான் இந்த முறையை எதிர்க்கின்றனர், ஒரு சாரார் இந்த முறையை எதிர்க்கின்றனர். அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வின் பல்வேறு அம்சங்களை எதிர்ப்பவர்களும் இருக்கின்றனர், ஆதரிக்கிறவர்களும் இருக்கின்றனர். ஆனால் தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது என்னவென்றால் மாணவர்களுக்கான தரமான ஆசிரியர்கள் கிடைப்பதற்காக இந்த தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தகுதி தேர்வில் தொடர்ந்து வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை முறையாக தங்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்ற ஒரு கருத்தை தான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் இந்த தகுதி தேர்வு உடனடியாக நடத்தப்படும் பட்சத்தில் ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அபிநயா, தொடர்ந்து இணைப்பில் இருக்கும் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், இந்த அறிவிப்பு வந்த காரணத்தினால் சில நாட்களுக்குள் அல்லது சில வாரங்களுக்குள் மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்தியாளர் அபிநயா சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் அது குறித்து ஏதேனும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? மற்றொரு தரப்பு சீராய்வு மனுவுக்கு போகும்போது இதற்கு மீண்டும் நடத்துவதற்கான தடைகள் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? உடனடியாக இந்த தேர்வை நடத்தி கொள்வதற்கான உத்தரவுகள் எதுவும் இந்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறதா? நிச்சயமாக செம்மல், அதாவது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது மிக உன்னிப்பாக நாம் ஆரம்பத்திலிருந்தே கவனித்து வருகின்றோம். நீதிபதிகள் எந்த இடத்திலும் இந்த அரசாணை தவறு என்று கூறவில்லை. ஏனென்றால் இந்த மாதிரியான அரசாணைகள் ஒரு மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டதாக பார்க்கப்படுவதன் காரணமாக உச்சநீதிமன்றம் இதில் பெரிய அளவில் தலையிட முடியாது என்ற பல்வேறு கருத்துக்களை ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற வாதங்களின் பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த வழக்கு தீர்ப்பானது நீதிபதி பானுமதி அவர்கள் தான் வாசித்தார்கள். ஆரம்பத்தில் அது மிக முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். இன்று மாலை தான் இந்த தீர்ப்பின் முழு சாராம்சங்களும் நீதிமன்ற வெப்சைட்டில் அப்லோட் செய்யப்படும். முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைப்பில் வந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். திரு வைகை செல்வன், வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தமிழக அரசினுடைய அந்த அரசாணை செல்லும் என்றும் அதனுடைய நடைமுறை, தமிழக அரசு நடைமுறை சரியானது என்றும் உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு புரட்சி தலைவியுடைய அம்மாவுடைய அரசு 21,000 ஆசிரியர்களை ஒரே நாளில் நியமித்தது. அதற்கு பிறகு SC/ST பிரிவினருக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையினுடைய அடிப்படையிலே 5% மார்க்குகளை, மதிப்பெண்களை கூடுதலாக ஒதுக்கி வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்து அது குறித்து அதன்படி தளர்வை ஏற்படுத்தி தந்தது. இது அனைவருக்கும் வரவேற்கப்பட்டிருந்த போதிலும் கூட சில பேர் உயர்நீதிமன்றத்திலும் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார்கள். ஆகவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால்தான்
2013, 14, 15, 16 ஆகிய இந்த 4 காலகட்டங்களில் 4 வருட காலங்களில் பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் நியமிக்கப்படாமல் காலதாமதமானது. தற்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை மிகவும் சரியானதுதான். அந்த இடஒதுக்கீட்டு 5% மதிப்பெண்கள் வழங்கியது சரியானதுதான் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறதுடைய அடிப்படையிலே மிக விரைவாக இந்த பணிகள் எல்லாம் உடனடியாக நிரப்புவதற்கு அரசு ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும்.